மாயாவும் அக்ஷயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கரெக்டாக இந்த கேம் ஆடியிருக்கேன், எனக்கு எந்த வித பயமும் இல்லை, நான் வந்து ஹானஸ்ட்டாக இருந்திருக்கிறேன், அது எனக்கு தெரியும், நான் யாரையும் கவுக்கலை, அவங்கவுங்க என் கூட நட்பாக இருந்தாங்க, அதெல்லாம் வந்து நான் பொறுப்பேற்க முடியாத தவிர்த்து நான் யாரையும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அந்த காக்ரோச்சின்னு சொல்லும்போது நான் தைரியமாக கை தூக்குனேன், அப்படி திரும்பி பார்க்குறேன் எல்லாம் கோழிங்கடா. அதுக்கப்புறம் தான் நிற்கிறாங்களே தவிர்த்து எனக்கு அந்த ஆனஸ்ட்லாம் உண்டு. அதுமாரி இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அக்ஷய் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு பற்றி சொல்கிறாங்க. அவன்கிட்ட சில விஷயங்கள் நான் கேட்கணும், பட் எதுக்கு இப்போ கெஸ்ட்டாக வந்துட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நான் இருக்கேன், பார்த்தாலும் பாவமாகவும் இருக்குனால இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் அவனெல்லாம் பாவமே பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்து இங்கே தைரியமாக பேசுகிறாங்க மாயா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு அரை மணி நேரம் கேப்பில் திரும்பியும் கேட்குறாங்க அக்ஷயாட்ட. அப்போ வந்து அந்த என்ன தூங்குகிற இடம் பெட்ரூம் கிட்ட வராங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ எனக்கு சரியாக சொல்லு. பிக் பாஸ் ஷோ முடிஞ்சானா நான் ஊரில் இருக்கலாமா வேணாமா? வேண்டாம். வேண்டாண்ணா அந்த பொண்ணுக்கு தான் சரியாக தமிழ் புரியாத. என்ன சொல்கிறீங்க? நான் ஷோ முடிச்சுட்டு நான் கேரளா போயிடுவேன், நீ கேரளா போய் எங்கேயாவது போ, நான் எங்கே இருக்கிறது? நான் இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு எங்கேயாவது போயிடணுமாண்ணா? நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லுது. என்ன இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த அளவு என்னத்துக்கு மாயாவுக்கு பயம் ஏற்படணும்? அதாவது ஒவ்வொரு பேரண்ட்டாக வரும்போது இவங்க ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? ஏதோ ஒரு தவறு செய்ததாக இவங்க ஃபீல் பண்ணாங்களே, இவங்க அந்த ஃபீல் பண்ணதெல்லாம் கேமில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சர்வேயும் பண்ண முடியும், அதில் யாரும் தப்பு சொல்லலை. பட் உங்கள் மனசுக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது, ஆனால் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண. இப்போ நம்ம மாயாவை வந்து பிரெய்னியாகவே யோசிப்போம். பிரெய்னி மாயா வந்து அந்த பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தான், அது உங்களுடைய முடிவு தான். ஏன்னா நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, நான் அதில் சம்மந்தப்படவே இல்லை, நண்பர்களுக்காக உரிமை குரல் தூக்குனேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் தூக்குனதுனால என்ன நடந்ததுன்னா, அந்த பையனுடைய பிக் பாஸ் பயணம் முடிந்ததோடு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வச்சாங்கல்ல, அதில் பிரதீப் ஆண்டனி பெயர் இல்லை, படம் இல்லை. மற்றவங்களுக்கு அது உணர முடியலைன்னா கூட கண்டிப்பாக மாயாவால் உணர முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது மாயா. உங்களை வந்து நாங்கள் வெறுக்கணுங்கிறதுலாம் எங்களுடைய எண்ணமே கிடையாது. அந்த இன்சிடெண்ட் நடந்தது, அதை ரியலைஸ் பண்ணி ஒரு முறை சாரி கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கோபம் மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் பார்ப்போம் என்ன தான் நடக்குது.